அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் அனல் மின் நிலையம் மற்றும் பல்வேறு லேஅவுட் எலிமெண்ட்களின் செயல்பாடுகளை அடையாளம் காணப்போகிறோம். குறிக்கோள்கள்: இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது என்னவென்றால், 1. அனல் மின் நிலையத்தை பார்வையிட்டு ஆலையில் உள்ள பல்வேறு நிலைகளை கண்டறியலாம். 2. அனல் மின் நிலையத்தின் ஒவ்வொரு கட்ட செயல்பாட்டை விளக்கலாம். 3. அனல் மின் நிலையத்தின் ஸ்கீமேட்டிக் வரைபடத்தை தயாரித்து வரையலாம். குறிப்பு: பயிற்சியாளர்கள் அருகில் உள்ள அனல் மின் நிலையத்திற்கு சென்று மின் நிலையத்தின் பல்வேறு நிலைகளை பார்வையிடலாம் மற்றும் பிளான்ட் இன்ஜினியர்களிடமிருந்து ஒவ்வொரு கட்டத்தின் செயல்பாடுகளையும் அறிந்து கொள்ளலாம். பவர் ஸ்டேஷனுக்குள் நுழைவதற்கு முன் தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது, மின் கம்பிகளை தொடாது இருப்பது மற்றும் சுழலும் இயந்திரங்களை தொடாது இருப்பது போன்ற பிளான்டின் பகுதிகளுக்கான பரிந்துரைக்கப்பட்ட பாதுகாப்பு விதிகள் மற்றும் விதிமுறைகளை பயிற்சியாளர்கள் அறிந்திருக்க வேண்டும். அனல் மின் நிலையங்கள் பற்றி விவாதிப்போம். அனல் மின் நிலையம் என்பது ஒரு வகை மின் நிலையமாகும். இதில் வெப்ப ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. உலகில் மிகவும் பொதுவான வகை அனல் மின் நிலையங்கள் உலகின் மின்சாரத்தில் சுமார் 60% உற்பத்தி செய்கின்றன. மேலும் நிலக்கரி, இயற்கை எரிவாயு அல்லது ஆயில் ஃபயர்ட் பாய்லர்கள் தண்ணீரை சூடாக்கவும் நீராவியை உருவாக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. நீராவி பின்னர் ஒரு டர்பைனை திருப்ப பயன்படுத்தப்படுகிறது. இது மின்சாரம் உற்பத்தி செய்யும் ஜெனரேட்டருடன் இணைக்கப்பட்டுள்ளது. டர்பைனை விட்டு வெளியேறிய பிறகு நீராவியை குளிர்விப்பது அவசியம். அதை மீண்டும் தண்ணீரில் கண்டென்ஸ் செய்து பின்னர் அதை கணினி மூலம் செயல்படுத்த வேண்டும். இந்தியாவில் அனல் மின் நிலையங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் மொத்த மின் உற்பத்தியில் 71% வரை உள்ளது. இப்போது அனல் மின் நிலையங்களின் ஒவ்வொரு பகுதியையும் பற்றி விவாதிப்போம். படி 1. அனல் மின் நிலையத்தின் நிலைகளை பார்வையிடுவது. நிலக்கரி மற்றும் சாம்பலை கையாளுதல். ஏற்பாடு: 1. நிலக்கரி கையாளும் தொழிற்சாலையில் உள்ள டிப்ளர்கள் நிலக்கரி வேகன்களில் நிலக்கரியை இறக்குகின்றனர். 2. நிலக்கரி ஸ்டோரேஜ் பங்கர்களுக்கு மேல் நோக்கி நகர்த்துவதற்கு கன்வேயர் பெல்ட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. நிலக்கரியை கிரஷிங் ஹவுஸிற்கு மாற்றுவதற்கு கன்வேயர் பெல்ட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அங்கு சிறிய துண்டுகளாக உடைக்கப்பட்டு லேசான தூசி எடுக்கப்படுகிறது. 3. நிலக்கரி ஃபீடர்கள் பின்னர் நொறுக்கப்பட்ட நிலக்கரியை பவுல் மில்லுக்கு வழங்குகின்றன. ஒரு பவுல் மில்லில் நிலக்கரி தூளாக பதப்படுத்தப்படுகின்றது. நிலக்கரி துகள்கள் ஆலையின் உள்ளே உள்ள வட்ட உலோக மேஜையில் விழுகின்றன. சூடான மற்றும் குளிர்ந்த காற்றின் கலவையானது நொறுக்கப்பட்ட நிலக்கரியை நிலக்கரி குழாய்கள் வழியாக பாய்லருக்கு கொண்டு செல்ல பயன்படுத்தப்படுகிறது. சாம்பல் கையாளுதல் ஏற்பாடுகள். சாம்பல் கையாளுதல் அமைப்புகள் சாம்பலை சரியாக அகற்றும் இயந்திர சாதனங்கள். எனவே நிலக்கரி எரிக்கப்பட்ட பிறகு நிலக்கரியில் இருந்து சாம்பல் சேகரிக்கப்பட்டு அகற்றப்படுகின்றது. அதை அகற்றுவதற்கு முன் அதை சமாளிக்கக்கூடிய வெப்பநிலைக்கு குளிர்விக்க வேண்டும். இது பின்னர் அகற்றல் அல்லது சேமிப்பு பகுதிக்கு மாற்றப்பட்டு சிமெண்ட் ஆலைகள், கட்டுமானம் மற்றும் பிற இடங்கள் போன்ற பல்வேறு தொழில்களில் பயன்படுத்தப்படுகின்றது. சாம்பல் அல்லது வாயுக்களை கொண்டிருக்கும் எஞ்சிய தயாரிப்பானது ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பெர்சிபிடேட்டரால் ESP சேகரிக்கப்பட்டு ESPயின் அடிப்பகுதியில் உள்ள ஹாப்பர்களில் இது சேமிக்கப்படும். நீராவி உருவாக்கும் ஆலை. ஒரு நீராவி மின்நிலையம் ஒரு பாய்லர், நீராவி டர்பைன் மற்றும் ஜெனரேட்டர் மற்றும் பிற துணை பொருட்களை கொண்டுள்ளது. பாய்லர் அதிக அழுத்தம் மற்றும் அதிக வெப்பநிலையில் நீராவியை உருவாக்குகிறது. நீராவி டர்பைன் நீராவியின் வெப்ப ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகின்றது. ஜெனரேட்டர் பின்னர் இயந்திர ஆற்றலை மின்சார சக்தியாக மாற்றுகின்றது. நீராவி டர்பைன். நீராவி டர்பைன் என்பது அழுத்தப்பட்ட நீராவியில் இருந்து வெப்ப ஆற்றலை பிரித்தெடுக்கும் ஒரு இயந்திரம் மற்றும் அதை சுழலும் அவுட்புட் ஷாஃப்ட் மீது இயந்திர வேலை செய்ய பயன்படுத்தப்படுகின்றது. நீராவி டர்பைன் என்பது ஒரு இயந்திரமாகும். இது வெப்ப இயந்திரத்தின் ஒரு வடிவமாக வகைப்படுத்தப்படுகின்றது. நீராவியில் இருந்து வெப்ப ஆற்றலை பிரித்தெடுத்து அதை ரோட்டரி மோஷன்களாக மாற்ற முடியும். ஆல்டர்னேட்டர். வெப்ப ஆலைகளில் பயன்படுத்தப்படும் ஆல்டர்னேட்டர் நீராவி டர்பைன்களுடன் இணைக்கப்படுவதால் அவை டர்போ ஆல்டர்னேட்டர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. டர்போ ஆல்டர்னேட்டர்கள் சிலிண்ட்ரிக்கல் ரோட்டார்களை கொண்டுள்ளன. எனவே ரோட்டாருக்கும் ஸ்டேட்டருக்கும் இடையில் ஒரு சீரான காற்று இடைவெளி உள்ளது. நீராவி வெப்ப ஆற்றல் டர்பைன் மூலம் இயந்திர வேலையாக மாற்றப்படுகின்றது. மேலும் இயந்திர ஆற்றல் ஆல்டர்னேட்டர் மூலம் மின் ஆற்றலாக மாற்றப்படுகின்றது. 3 பேஸ் டர்போ ஆல்டர்னேட்டர்கள் 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் செயல்படும். ஃபீட் வாட்டர் சப்ளை.
ஃபீட் வாட்டர் என்பது பாய்லர்களுக்கு சுத்தமான அல்லது சூடான வழங்கப்படும் தண்ணீராகும். இது சூடான நீர் மற்றும் ஸ்டீமை உருவாக்க வழங்கப்படுகிறது. ஃபீட் வாட்டர் என்பது பாய்லருக்கு கொடுக்கப்பட்டு நீராவியாக மாற்றப்படும் ஒரு தண்ணீர். குளிரூட்டும் ஏற்பாடு. கண்டென்சர் மற்றும் கூலிங் டவர்கள் குளிரூட்டும் அமைப்பின் பெரும் பகுதியை உருவாக்குகின்றன. மின் உற்பத்தி நிலையத்தின் ஒட்டுமொத்த செயல்திறனை அதிகரிப்பதற்காக கண்டென்சர் ஆனது டர்பைனில் இருந்து வெளியேற்றப்பட்ட நீராவியை கண்டென்ஸ் செய்ய பயன்படுகிறது. படி 2. நீராவி உற்பத்தி செய்யும் ஆலையின் பின்வரும் கூறுகளை கண்டறிந்து அவற்றின் செயல்பாடுகளை அட்டவணையில் எழுதவும். கான்ஸ்டியூயன்ஸ். A. பாய்லர். டைப் அல்ட்ரா ஹை பிரஷர் பாய்லர். இதன் இயக்க அழுத்தம் ஒர்க்கிங் பிரஷர் 13.7 மெகா பாஸ்கல் இருந்து 16.7 மெகா பாஸ்கல் வரை. செயல்பாடு. பாய்லர் என்பது ஒரு மூடிய பாத்திரமாகும். அது நிலக்கரியின் மூலம் கிடைக்கும் வெப்பத்தை கார்பன் உள்ளே இருக்கும் நீரின் வழியே கடத்துவதால் நீராவியாகிறது. இங்கு 1300 முதல் 1700 டிகிரி செல்சியஸில் எரிப்பு நடைபெறுகிறது. பி. சூப்பர் ஹீட்டர். கதிரியக்க வகை. சூப்பர் ஹீட்டர்கள் மற்றும் ரீஹீட்டர்கள் நிறைவுற்ற நீராவியின் வெப்பநிலையை அதிகரிக்கவும் நீராவி வெளியேறும் வெப்பநிலையை கட்டுப்படுத்தவும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. சி. எக்கனாமைசர். நான் கண்டென்சிங் டைப். எக்கனாமைசர் என்பது ஒரு சாதனமாகும். இதில் ஃப்ளூ வாயுக்களின் கழிவு வெப்பம் ஃபீட் வாட்டரை சூடாக்க பயன்படுத்தப்படுகின்றது. டி. ஏர் ப்ரீஹீட்டர். ரீஜெனரேட்டிவ் டைப். பாய்லரில் உள்ள ஃப்ளூ வாயுக்களில் இருந்து அதிகப்படியான வெப்பத்தை பிரித்தெடுப்பதே ஏர் ப்ரீஹீட்டரின் முக்கிய செயல்பாடு. இ. கண்டென்சர். சர்ஃபேஸ் கண்டென்சர். நீராவி கண்டென்சர் என்பது ஒரு மூடிய பாத்திர ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஆகும். இது குறைந்த அழுத்த நீராவியை நீராக மாற்ற பயன்படுத்தப்படுகிறது. 2 முக்கிய நோக்கங்களுக்காக இது செயல்படுத்தப்படுகிறது. தூய நீர் வழங்க வேண்டும். சூடான கிணற்றில் இருந்து தண்ணீர் மீண்டும் பாய்லர் ஃபீட் பம்ப் உதவியுடன் பாய்லருக்குள் செலுத்தப்படுகின்றது. அதிகபட்ச ஆற்றலை பெற நீராவி டர்பைனின் வெளியேற்றத்தில் வளிமண்டலத்தில் அழுத்தத்திற்கு கீழே அழுத்தத்தை பராமரிப்பதற்கு. கூலிங் டவர். தூண்டப்பட்ட டிராஃப்ட் கூலிங் டவர். கூலிங் டவரின் நோக்கம் நீரிலிருந்து அதிக வெப்பநிலையை வெளியேற்றி அவற்றை காற்றிற்கு அனுப்புவதன் மூலம் நீராவியின் வெப்பத்தை குறைப்பதாகும். ஜி. வாட்டர் ட்ரீட்மெண்ட் சேம்பர். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். சேம்பர் ஃபில்ட்ரேஷன் தண்ணீரிலிருந்து பல்வேறு துகள்களை நீக்குகிறது. ஃபீட் டேங்கில் இருந்து சேம்பர் ஃபில்ட்ரேஷன் யூனிட்டுக்கு மாற்றப்படுகின்றது. அங்கு தண்ணீர் வடிகட்டப்படுகின்றது. டர்பைன் கூறுகளுக்கு எடுத்துச் செல்லுதல். பாய்லர் மற்றும் டர்பைன் அமைப்புகளில் அரிப்பு மற்றும் அளவு உருவாக்கம் மற்றும் படிவு போன்ற சிக்கல்களை தவிர்ப்பதற்கு தெர்மல் பவர் ஃபெசிலிட்டிகள் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை பயன்படுத்துகின்றன. படி 3. ஆல்டர்னேட்டரின் பல்வேறு பகுதிகளை கண்டறிந்து பெயர் பலகை விவரங்களை குறிப்பிடவும். 1. நம்பர் ஆஃப் ஃபேஸஸ். 3. 2. கெப்பாசிட்டி 100 kilowatt ampere. 3. Speed 3000 revolutions per minute. 4. Output voltage 440 volt. 5. Current 250 amperes. 6. Frequency 50 Hz. 7. Excitation current 36 amperes. 8. Serial number. 9. உருவாக்கப்பட்ட ஆண்டு 1996. 10. மாடல் எண். படி 4. நீங்கள் பார்வையிட்ட அனல் மின் நிலையத்தின் ஸ்கீமேட்டிக் வரைபடத்தை வரையவும். இந்த வீடியோவில் அனல் மின் நிலையத்தில் உள்ள லேஅவுட் மற்றும் பல்வேறு பாகங்கள் மற்றும் உபகரணங்களை பற்றி விவாதித்தோம். இந்த வீடியோவை பார்த்த பிறகு அனல் மின் நிலையத்தில் உள்ள பாகங்களை நீங்கள் அடையாளம் காண முடியும் என்று நம்புகிறேன். நன்றி. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.